உன் ஒப்புக் கொடுத்தலை நான் பார்க்கிறேன். நீ மறுபடியும் எனக்குள் ஜெனிப்பிக்கப்படுகிறதை நான் வரவேற்கிறேன். நீ ஆதி அன்புக்குள் வந்து நிற்கிறதை என் கண்கள் கண்டது. ஆகையால் நீ இழந்த ஆவிக்குரிய கிருபைகளை நான் கட்டளையிடுகிறேன். இந்த கிருபை உனக்கு ஆவிக்குரிய மகிமையை சேர்க்கும். இந்த மகிமை உன்னை பூமியிலே ஜெயமுள்ளவனாக மாற செய்யும். முந்தின சீரை காட்டிலும் உனக்கு நற்சீர் உண்டாக்கப்படும். உடைக்கப்பட்ட என்னோடு கூட கடந்து வந்த அந்த அன்பின் பாலம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. உலகம் அறிய போகிறது. உன்னிலிருந்து பெரிய காரியங்கள் உலகத்திற்கு வெளிப்படும். உனக்கு உதவிகளை கண்மொழியிலிருந்து நான் கட்டளையிடுவேன். கற்பாரிலிருந்து நீரூற்றை உண்டாக்குவேன். தேவ சமூகம் உன்னோடு கூட தரித்திருக்கும். சொந்த ஜனங்கள் மத்தியில் உன் வாசனை நான் பெருக பண்ணுவேன். அந்நிய அதிபதிகள் உன்னை தேடுவார்கள். சகாயத்தை பெரும்படியாய் உன்னிடத்தில் தீவிரித்து வருவார்கள். நீ என் தாசனால் மறக்கப்பட்டு போவதில்லை. புயல் வீசின அதே வாழ்க்கையின் பகுதிகளில் அமைதலை நீ காணப்போக்கின்றாய். சுருக்கமாய் யோனாவை போல நீ கரை சேர்க்கப்பட போகிறாய். விலையேற பெற்ற விசுவாசம் கனப்படுத்தப்பட போகிறது. நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நீ, ஏன் பூமியில் நான் இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நீ, இனி வாழ்க்கையினுடைய காரியமும் தேவனுடைய நோக்கமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தையும் நீ அறியப் போகிறாய். அதன் மூலம் என் நாமம் மகிமைப்படும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாய் காணப்படும். மற்றவர்களை நோக்கி பார்த்தாய், ஆகியால் இரண்டினாய். இனி அப்படியல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார்.